ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜூடித் ரைட் எழுதின அட் குலுலாங்கிற போயத்தில் உள்ள முக்கியமான அப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். அட் குலுலா எப்போ பப்ளிஷ் ஆச்சுது அப்படின்னாச்சுன்னா 1954. எதில் பப்ளிஷ் ஆச்சுது அப்படின்னாச்சுன்னா த புல்லட்டின். தென் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம் இஸ் ஃப்ரீ வேர்ஸ் லிரிக்கல் போயம். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம், பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம தரவாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தென் அட் குலுலா போயமில் ஜூடித் ரைட் என்ன பேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ப்ளூ ஹெரான். மேஜர் தீம் ஆஃப் த போயம் அப்படின்னாச்சுன்னா கில்ட் ஆஃப் காலனைசேஷன். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரி மக்கள் பண்ண கொடூரத்தை இவங்க நினச்சி வருத்தப்பட்டு தான் அந்த போயமை எழுதுகிறாங்க. அதனால் கில்ட் ஆஃப் காலனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த லைன் கொடுத்தாங்கன்னா ஹேஸ் ஃபிஷ்ட் தேர் லாங் தென் அவர் சென்ச்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் உள்ள இந்த லைனை கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த லேக்கில் இந்த ப்ளூ ஹெரான்ங்கக்கூடிய பேர்டு சென்ச்சுரிஸை தாண்டி ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது சில நேரங்களில் போயமில் ஒரு கம்பேரிசனுக்காக அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக ஓவர் எக்ஸாஜுரேஷனில் ஒரு கம்பேரிசனை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த லிட்ரரி டிவைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா தட் இஸ் ஹைப்பர்போல். ஸ்பீக்கர் ஒரு இடத்துல அவங்கள இந்த ஆஸ்திரேலியாவில் ஜூடித் ரைட் ஒரு செட்டிலர் தான். இவங்களும் வெஸ்டர்ன், இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஜூடித் ரைட்டோட ஆன்சஸ்டர்ஸ் வெஸ்டர்னர்ஸ். அப்போ அவங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு செட்டிலர் தான். அப்போ அந்த நேட்டிவ் லேண்ட், ஆஸ்திரேலியன் லேண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்ட் அன்லவுட் ஹெர் தான். அப்போ அந்த அன்லவுட் அப்படின்னு போயமில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா இவங்களோட கில்ட்டி கான்ஷியஸும் ரிமோஸும் தான் அந்த அந்த லேண்ட் இவங்கள அன்லவ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ கில்ட் அண்ட் ரிமோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போயமில் ஒரு இடத்துல பேர் பிளேன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஒரு வேர்டு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா அன்டச்டு லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பார்க்குற இடம்லாம் அப்படியே பேராக இருக்குது, மனுஷனே அந்த இடத்துக்கு போகாத இடம் மாதிரி இருக்குது. அதனால் அன்டச் லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜூடித் ரைட் அட் குலுலா போயம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே அவங்க அந்த டைம் ஆஃப் த டே எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா டஸ்க் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போயத்தில் குலுலாவில் ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. யாரை ஸ்ட்ரேஞ்சர்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தான், அதாவது ஜூடித் ரைட் அவங்களே ஸ்ட்ரேஞ்சர், அதாவது ஆஸ்திரேலியன் லேண்டுக்கு இவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் ஜூடித் ரைட் அவங்க கிராண்ட் ஃபாதர் ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வந்ததாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 90 years ago அப்படின்னு சொல்லி லைன்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதர் வரும்போது ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு வரும்போது அந்த டைம் எப்படி இருந்தது அப்படின்னாச்சுன்னா நூன் டைம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் ரைட்டரோடைய கிராண்ட் ஃபாதர் ஆஸ்திரேலியா வரும்போது ஹி விட்னஸ்ட் எதை பார்த்தார் அப்படின்னாச்சுன்னா ஒரு கோஸ்ட், அதாவது வாரியருடைய ஒரு கோஸ்ட்டை பார்த்ததா மென்ஷன் பண்ணுறாரு. ஃபைனலாக போயம் முடியும் போது ஜூடித் ரைட் எதை பார்த்து பயந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க அந்த லேக் சைடில் அப்படியே நடந்து போகும்போது அந்த இதில் ஒரு ட்ரிஃப்ட் வுட் ஸ்பியர், அதாவது தண்ணியில் ரொம்ப காலம் ஊறி கிடந்த ஒரு கட்டை, ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை, அது கரை ஒதுங்குது. அதை பார்க்கும்போது அந்த ஸ்பியர் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு நேட்டிவ் பீப்புளை ஞாபகப்படுத்துது. அப்போ அவங்களுக்கு அந்த நேட்டிவ் பீப்புளோட ப்ரெசன்ஸ் அந்த லேண்ட்லேயே இருக்கிறதாகவும் கனெக்டடாக இருக்கிறதாகவும் தான் ஒரு எலினேட்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஒரு ஃபியரை உருவாக்குது. இதுதான் இதில் உள்ள அப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னாச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் வெல்.